தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்களது சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் ஃபேமிலி படம் அப்படிங்கிற திரைப்படத்தை விமர்சனம். இந்த படத்தை பாலாஜி அப்படிங்கிற தயாரிப்பாளர் தயாரிச்சிருக்காரு. படத்தில் உதய் கார்த்திக், விவேக் பிரசன்னா, சுபிக்ஷா, ஸ்ரீஜா ரவி, பார்த்திபன் குமார், மோகன சுந்தரம், அரவிந்த், ஜானகிராமன், ஆர்ஜே பிரியங்கா, சந்தோஷ் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. படத்தை எழுதி இயக்கியிருப்பது செல்வகுமார் திருமாறன். இது இவருடைய முதல் படம். ஒளிப்பதிவாளர் மெய்யேந்திரன், இசை அணிவி சுதர்ஷன் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. பின்னணி இசையை அஜீஸ் அமைச்சிருக்காரு. கலை இயக்கம் கேபி நந்து செஞ்சிருக்காரு. படத்தோட கதை சுருக்கம் ஒரே வரியில் சொல்லிடலாம். ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு சினிமா எடுக்கிறாங்க. அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை சுருக்கம். படத்தோட ஹீரோ உதய் கார்த்திக் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி வச்சுட்டு தயாரிப்பாளர்கள் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. புதுசாக படம் பண்ணணும் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்காரு. நிறைய இடத்துக்கு போகிறாரு. எல்லா இடத்துலையும் வழக்கம் போல் அவரை அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போதைக்கு இல்லை அப்படி சொல்லி தட்டி கழிச்சிக்கிட்டே வர்றாங்க. ஏமாற்றமாக தான் இருக்குது இவருக்கு உதய் கார்த்திக்கு. கடைசியாக ஒரு ப்ரொடியூசர் சேர்க்கிறாரு. அவர் கதை நல்லா இருக்குப்பா, நான் பண்ணுறேன் இப்போ அப்படிங்கிறாரு. அவருடைய தம்பி அப்போ தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கார். இந்த கதை ஆக்ஷன் ஹீரோவுக்கு செட் ஆகாது அப்படின்னு தம்பி உதய் கார்த்திக் நினைக்கிறாப்புல. இருந்தாலும் நீ வா அப்படி சொல்லி மதுரைக்கு அவரை கையோட கூட்டு போய் ஷூட்டிங்கில் இருந்த ஹீரோக்கிட்ட கதை சொல்ல வைக்கிறாரு. அதை கதை சொன்னால் அவர் ஏற்றுக்கிறாரு. ஆனால் அது நிறைய கமர்ஷியல் ஐட்டம் சேர்க்கணும் அப்படிங்கிறாரு. இவர் அந்த ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மனக்குழப்பத்தில் இருக்காப்புல உதய் கார்த்திக். அதே சமயம் அவர் உடனடியாக ஒரு படம் பண்ண வேண்டிய கட்டாயமும் அவருக்கு இருக்குது. அது என்ன பிரச்சனைனா அவருடைய குடும்ப பிரச்சனை. அவர் குடும்பத்தில் இவர் தான் கடைசி ஆள். இவருக்கு முன்னாடி 2 அண்ணன்கள். ஒரு அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் வக்கீல். இன்னொரு அண்ணனுக்கு இப்போ பொண்ணு பார்த்து அவருக்கு கல்யாணம் ஆக போகுது. அவங்க 2 பேருமே உழைக்கிறாங்க. ஏன்னா இவர் உழைக்கலை அப்படின்னு இவங்க அம்மா அடிக்கடி சொல்லி குத்தி காட்டுறாங்க. இவங்க அப்பா பக்கத்தில் ஒரு ஜிம் வச்சுருக்காரு. சொந்தமாக அந்த ஜிம் வெளில போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் ஏதாவது சம்பாதிச்சு கொடுக்குறமே அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறது தெரியாமல் உழைச்சிட்டு இருக்கும்போது இந்த படத்தை அட்வான்ஸ் வாங்கிட்டார். ஆனாலும் அந்த படத்தோட கதையில் திருத்தம் சொல்கிறதுனால அது எப்படி ஏற்றுக்கிறது அப்படி தவிக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு இந்த கதையை என்கிட்டே கொடுத்துரு, நானே டைரக்ட் பண்ணிக்கிறேன், என் தம்பி நீ இந்த அளவு கெப்பாசிட்டியாக இருப்பியா, உன்னால் செய்ய முடியுமான்னு சந்தேகப்படுறான். எனக்கு அப்படி கால்ஷீட் கொடுக்குறதே பெரிய விஷயம், அப்படி அந்த கதையை என்கிட்ட கொடுத்துட்டு நான் டைரக்ட் பண்ணிக்கிறேன்றாரு. இவர் மாட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த வாக்குவாதம் அவங்களுக்குள்ளே நடக்கும்போது நாங்களே படம் பண்ணி காட்டுறோம் அப்படி சொல்லிட்டு சண்டை போட்டு வந்துடுறாங்க. இவழியில் படம் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்குறாங்க. அப்போ இவங்க கையில் இருக்கிறது வெறும் 1 லட்ச ரூபாயை வச்சு இது 1 கோடியில் போய் எப்படி படம் இருக்கிறது யோசிக்கிறாங்க. அதை எப்படி படையெடுத்து முடித்து காட்டுறாங்க அப்படிங்கிறது அந்த படத்துடைய திரைக்கதை. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபீல் குட் மூவி இந்த படம். இந்த படத்துலேயே லவ் இருக்குது. ஆனால் ரொம்ப பெரிய லவ் தான் முக்கியம் அப்படின்னு இல்லை, லவ் தான் மெயினாக இல்லை. படத்தை மொத்த ஃபேமிலி எப்படி சேர்ந்து படம் தயாரிக்க முனைப்பாயிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய மெயின் ஸ்டோரி. இதில் 2 பேர்த்துக்கு லவ் இருக்குது. 2வது அண்ணனும் அதை நிச்சயதார்த்தம் பண்ண பொண்ணையே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பல அவர் கல்யாணம் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இடையில அந்த கல்யாணமும் நின்று போகிற மாதிரி சூழல் வந்தாலும் அந்த பொண்ணு உறுதியாக இருக்குது, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு. அது ஒரு லவ் ஸ்டோரி, நல்ல லவ் ஸ்டோரி. அது அவங்களுடைய இடையில ஒரு இன்டராக்ஷனை பேசுவாங்க. எப்படியாவது நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், ரீசர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த இடத்துல இந்த காட்சி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவருக்கு ஹீரோவுக்கு ஒரு லவ் ஃபேஸ்புக்கில் வருது. மதுரையிலேருந்து ஒரு பொண்ணு பேசுது. மதுரைக்கு இவர் அது ஹீரோவை பார்க்க போகும்போது அந்த பொண்ணை இப்போ நேராக பார்த்து பேசிட்டு வர்றாரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே லவ். அந்த பொண்ணு இவருக்காகவே சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு 2 பேர்த்துக்கு லவ் தொடர்றாங்க. இந்த கதையில் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த குறுக்க நந்தி மாதிரி இருக்குது சினிமா எடுக்கிறது. அது இவங்க வாழ்க்கையில் எப்படியெல்லாம் விளையாடுறது அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதையில் அழகாக சொல்லியிருக்காரு டைரக்டர். நடிப்புன்னு பார்த்தா அத்தனை பேருமே ரொம்ப சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. நல்ல இயக்குனர், சிறந்த இயக்குனர், அதில் நல்ல மாற்று கருத்து இல்லை. ரொம்ப நல்லா நடிக்க வச்சுருக்காரு. அதனால் இந்த படம் ரொம்ப கடைசி வரைக்கும் நம்ம பார்க்குற மாதிரி ஃபீல் குட் மூவியாக வந்திருக்கு. உதய் கார்த்திக், அவங்க அண்ணன் விவேக் பிரசன்னா, அவங்க இன்னொரு அண்ணன் சந்தோஷ், 3 பேருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதில் விவேக் பிரசன்னா ஒருபடி எல்லாத்துக்கும் மேலே போய் வாழ்க்கையை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் அப்படிங்கிறது ஒரு கதை ஒன்று சொல்லுவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அனைவரும் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அதை கேட்டிங்கன்னா அது உங்களுக்கே ஒரு புதிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகாக செஞ்சுருக்காரு. அதோட அவருக்கு தம்பி அடிச்சிட்டாங்களே கோபத்தில் அவர் சண்டை போடுற சீனு
இவங்க தனக்கு தம்பிக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக அவர் உட்காந்து தன்னுடைய வக்கீல் வேலையும் விட்டுட்டு இந்த அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேலையெல்லாம் செய்கிறாரு. விவேக் பிரசனாவுடைய அந்த ப்ரெசன்ஸ் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இரண்டாவது பாராட்டக்கூடியவர் ஸ்ரீஜா ரவி, அவங்க அம்மாவை நடித்தவங்க. பொழந்து கட்டியிருக்காங்க, பொறிஞ்சு தள்ளியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு புருஷனையும் விட்டு கொடுக்க முடியாது, பிள்ளைகளையும் விட்டு கொடுக்க முடியாது, எந்த பிள்ளையும் விட்டு கொடுக்க முடியாது. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்க தானே அம்மா. அந்த அம்மாவுடைய அந்த கேரக்டர் அவங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு சீனில் இவர் வந்து சும்மா வேலைக்கு போகாமல் சும்மா இருக்கிற குத்தி காட்டுறது, அந்த சீனில் ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவர் சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது வேலை பார்ப்போன்னு சொல்லி ரேப்பிட்டோ டூ வீலரில் கார் ரைடிங் வேலையெல்லாம் செய்கிறாரு. இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது என் பிள்ளைய ஜெயிச்சிருவாங்கன்றார். அந்த எண்ணம் அந்த அம்மாவுக்கு ஏன் இருக்குன்னா, அந்த அம்மா பிறந்து வளர்ந்தப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க அம்மாவோட அம்மா சொல்கிறாரு மோகன சுந்தரம். பயங்கரமான காமெடி பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர். அவர் அப்பா தாத்தா கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் அதை சொல்லும்போது அந்த பயங்கரமான எஃபெக்ட் அந்த படத்தை தேட்டரில் உண்மையாக எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு ரசிக்க வச்சது அந்த சீன் தான். அடிப்படையாக ஒரு பெற்றவங்ககிட்ட இருந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஜீன் வழியாக, ஒரு மரபணு வழியாக உங்களுடைய குணங்களும் குணாதிசயங்களும் விருப்பங்களும் வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க அம்மாட்ட இருந்து வந்த விருப்பங்கிறனால அவங்க அம்மா இதை விரும்புகிறாங்க அப்படி சொல்லி கடைசி அவங்க அம்மா விருப்பப்படியே ஜிம்மையே விற்கிற அளவுக்குலாம் போகும்போது அதையெல்லாம் நம்ம ஈஸியாக ஏற்றுக்க வேண்டியிருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு திரைக்கதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் தொழில்நுட்பம்னு பார்த்தா ஒளிப்பதிவு ஒரு மீடியம் பட்ஜெட் படத்துக்கு என்ன மாதிரியான ஒளிப்பதிவு இருக்குமோ அந்த அளவுக்கு அழகாக, எதையும் கூடுதலாக குறைவோ இல்லாமல் அழகாக பண்ணியிருக்காங்க. அதில் ஒரே அந்த மெயின் ஹீரோயின் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க அந்த படத்தில். மதுரையில் அவங்க சந்திக்கிற சீனெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான அந்த சீன் அந்த கேமரா மூலமாகவே அதை அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பின்னணி இசை வந்து சுமாரான பாடல்கள், பாட்டு ஒன்று அவ்வளோ மனசில் நிற்கலை. ஆனால் அதுக்கப்புறம் பின்னணி இசை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போட்டிருக்காங்க. ஒரு நாடகத்துக்கு எப்படி போடுவாங்களோ அது மாதிரியான ஸ்மூத்தாக ஒரு பின்னணி இசை போட்டு நம்மளை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அழகாக செஞ்சுருக்காங்க. படம் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இந்த படம் நிச்சயமாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு திரைப்படம். ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு. ஃபேமிலி படம் அப்படின்னு பேர்லேயே இப்படி ஒரு வித்தியாசமான படத்தை எடுத்த அதை இயக்குனருக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த படத்தை நிச்சயமாக நீங்கள் தேட்டரில் அவசியம் நீங்கள் பார்த்து சந்தோஷப்படலாம். இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே படம் பார்த்த பத்திரிகையாளர்களுக்கு நம்ம ஒரு படம் தயாரிச்சா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதே மாதிரி நிச்சயமாக இந்த படத்தை நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுலேயே நாம ஏன் படம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை உங்கள் மனசுக்குள்ளேயே உருவாக்கும். அதுதான் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி. இந்த படத்தின் இயக்குனருடைய திறமைக்கு சான்று. இந்த படத்தின் இயக்குனரை மனமார்ந்த பாராட்டுகள் சொல்கிறோம். அவர் நிச்சயமாக இன்னும் மிகப்பெரிய வெற்றிகளை அவர் பெற வேண்டும் எனவும் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.